2024 ஜூலை மாத பலன்கள். கும்பம். கும்ப ராசி நேயர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. ராசியில் ராசியாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறார். 2ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறார். 4வது பாவத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். சூரியனின் சேர்க்கை சில நேரங்களில் உங்களுடைய வாரிசுகளுக்காக நீங்கள் ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்வீர்கள். எங்கள் மகனுக்கு மகளுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, என்ன ஆகும் ஆவாதா, இந்த மாதிரி அதிகமாக திங்க் பண்ணுவீர்கள். நீங்கள் வெளிநாட்டு வியாபாரியாக இருந்தால் நீங்கள் அதில் நல்ல லாபம் பார்ப்பீங்க. ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம்தான் பார்ப்பீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனால் அலைச்சல்கள் ஒர்க் டைம் டு டைம் செய்ய வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல்கள் ரொம்ப ஓவராக இருக்கும். பிரச்சனைகள் ஓவராக இருக்கும். இருக்கிற சீட்லேயே அப்படியே உட்காந்துருக்கணும், வீணாக பேசக்கூடாது, அல்லது உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக வந்து சேரும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க. டென்ஷனுடன் காலைல ஏந்திருப்பீங்க. என்னடா வீணாக ஏதாவது சண்டை நடந்துடுமா, பயம் இருந்து கொண்டே இருக்கும். என்னடா ராகு 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்திலையும் பிரச்சனை, ஏதாவது ஒரு வீணான பிரச்சனை, வேலைக்கு செல்கிற இடத்திலும் பிரச்சனை. ஏன்னா புதனுடைய தொழிலில் இருக்கீங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். புதன் சுக்கிரன் தான் ஆர்டிஸ்ட் இல்லையா. நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது விவசாயத்தில் சிறிய நஷ்டம் ஏற்படும், கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும். ஆனால் அது திரும்பி ரிக்கவர் பண்ணுவீங்க. ரிக்கவரி டைம் வந்து 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 16ஆம் தேதி தள்ளி விட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிக்கவரி தான், தவிர நஷ்டமே கிடையாது என்று சொல்லலாம். படிக்கிறவங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப உஷாராக படிக்க வேண்டும். பாருங்கள், கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். பரிகாரம். 2ஆம் பாவத்தில் ராகு, ராசியில் சனி இருப்பதால் நீங்கள் தினமும் பகவான் சிவன் ஆலயம் சென்று பிரார்த்தனை பூஜை செய்ய வேண்டும். முடிஞ்சால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அல்லது சனிக்கிழமை இரவில் பகவான் சிவனை பூஜித்து பைரவருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. ஆமாம், இது கவனிக்க வேண்டிய விஷயம். பைரவருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. ஐயா ஒன்றுமே முடியல, சனிக்கிழமையும் எனக்கு வேலை இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பைரவருக்கு ஒரு தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் கும்பராசிக்காரர் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.